ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் காயு கிச்சன். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ராகி உப்புமா எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்குன்னா இவ்வளோ எடுக்கணுங்க. ரவையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேங்க. சேமியா பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேங்க. மூணுமே ஒரே அளவுகளில் எடுத்திருக்கேங்க. ராகி உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருள் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக பாருங்கள் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. 10 பல்லு பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேங்க. 4 பச்சை மிளகா ரெண்டாக கீறி போட்டிருக்கேங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால ரெண்டாக கீறியிருக்கேங்க. பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இவ்வளோதாங்க செய்யறதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. ராகி உப்புமா செய்யறதுக்கு கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. நான் கடலெண்ணெய் தாங்க விடுறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அது ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க. அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுட்டே நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்த பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பும் போட்டுக்கலாங்க. பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி பாருங்கள், அதையும் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இஞ்சி, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இதுக்குள்ளே நீங்கள் வேர்க்கடலை இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இருந்தால் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஜீரண சக்தியை அதிகரிக்குங்க. இஞ்சி ஸ்கிப் பண்ணாமல் போட்டுக்கோங்க. நல்ல செவக்க வறுத்தாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேங்க. நான் பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சேங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் குழந்தைகள் அந்த வெங்காயத்தை பொறுக்கி எடுத்து தனியாக வைக்காமல் அதையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. வெங்காயம் பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கினா போதுங்க. 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக பாருங்கள் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சிங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிருச்சிங்க. கொத்தமல்லியும் நல்லா வதங்கி வாசனை வருதுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருந்த சேமியாவும் சேர்த்துக்கிறேங்க. அடுப்பை நல்லா மீடியமாக வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து செய்யும் போது வளவளன்னு இல்லாமல் இருக்குங்க. ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா யாருக்குமே பிடிக்காதுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சேமியா போட்டிருக்கோம். சேமியா போடுறனால சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. ரவையும் நல்லா வாசம் வருதுங்க. சேமியாவும் நல்லா வறுபட்டுருச்சிங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. நான் எடுத்து வச்சுருக்க ராகி மாவை இப்போ இதில் சேர்த்துக்கிறேங்க. நான் ரவை சேமியா ராகி மூணுமே ஒரே அளவாக தாங்க எடுத்திருக்கேன். இதே பிளேட்டில் தாங்க எடுத்திருக்கேன். நீங்களும் மூணுமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ மீடியமாக வச்சு ராகி மாவையும் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ராகி மாவை வறுக்கிறதுனால ராகி உப்புமா பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்குங்க. கட்டிப்படாமலும் இல்லாமல் இருக்குங்க. 2 நிமிஷம் வறுத்தாச்சுங்க. இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நான் 2 நிமிஷமாக ராகி மாவு போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேங்க. நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு ராகி மாவு எடுத்திருந்தோங்க. அதே அளவுக்கு தான் சேமியாவும் ரவையும் எடுத்திருந்தோங்க. இதில் 1 கப் அளவுக்கு இருக்குங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிறேங்க. மொத்தமாக சேர்த்து 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க.
6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இந்த அளவுக்கு ஊற்றினாதாங்க நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ராகியும் வெந்து வருங்க. பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பானலை கொஞ்சம் மீடியமாக வச்சு கொதிக்க விட்டுக்கலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டுங்க. 1 கப்பை விட தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா ராகி மாவு வேகாதுங்க. இந்த அளவுக்காவது தண்ணி வச்சா தான் நல்லா வெந்து கிடைக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு தண்ணியெலாம் வத்துற அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. 2 நிமிஷமாக கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கேங்க. தண்ணியும் நல்லா வற்றி வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை நல்லா ரொம்ப ஸ்லோ பண்ணிடலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. நல்லா புளிகி வேகட்டுங்க. 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ கிளறி கொடுத்துக்கலாங்க லைட்டாக. பாருங்கள், நம்ம நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு உப்புமா மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் ஹெல்த்தியான உப்புமாங்க. மறக்காமல் இதை செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. பெரியவங்களுக்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப வயசானவங்களுக்கெல்லாம் முழங்கால் வலி, மூட்டு வலி, உடம்பு வலிலாம் இருக்குங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருளை வச்சு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ராகியில் வச்சு செஞ்சு கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாங்க. ராகி மாவு ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. மறக்காமல் இஞ்சி, பெருங்காயம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ரொம்ப நல்லதுங்க. ராகியில் நிறைய கால்சியம் சத்து இருக்குங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம கமன்னு வாசனையாக இருக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான கமன்னு ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. எப்பொழுதுமே நார்மலாக வீட்டில் வெள்ளை ரவை உப்புமா செய்வோங்க. ஆனால் இந்த மாதிரி ராகி மாவு வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான பொருளுங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. ராகியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. கால்சியம் சத்து இருக்குங்க, புரத சத்து இருக்குங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. வீடியோவில் என்ன அளவுகள் சொன்னனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரியான ராகி உப்புமா உங்கள் வீட்லேயும் ரெடி ஆயிருங்க. இப்போ ராகி உப்புமா எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பார்க்க போகிறேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ராகி உப்புமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க.